இப்போ நீங்கள் பார்க்குறது நான் நினைக்கிறேன் தட்டினா தான் இந்த கீழ் இலிகள் நீண்டு எங்களுடைய அப்பா எல்லாம் தோட்டம் தான். இதுக்கு ஒரு பேருக்கு இல்லை பணப்பயிரண்டுண்ணா ஒரு மாறிக்கறி நாங்கள் விளிம்பில் வரம்பில் இதில் வர மாதிரிங்கண்ணா. இப்போ என்னென்ன நோய் தாக்கம் வந்து இந்த வீடியோ உங்களை பார்க்க வந்து உண்மையாக நிறமாக இருக்குது இன்னும் நல்லா இல்லை இது விதைக்கு விட்டுருக்கு. விதைக்கு அப்போ மழை வந்தால் மிஷினுக்கு தண்ணி போகாதோ. பச்சை மிளகாய் காவலர் பெட்ரோல் அடிக்கிறது. ஹலோ வணக்கம் உறவுலே, நான் வசந்தனேஷ். என்னடா வந்து இப்படியான ஒரு அழகான இடத்துல வந்து நிற்கிறான்னு யோசிப்பீங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஐயாவனுடைய சுய முயற்சியில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு தோட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை மந்திகை புலோலி இந்த ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னால் கோயில மற்றது மிளகாய், கறி மிளகாய், பச்சை மிளகாய், மற்றது என்ன சொல்கிறது தக்காளி, மற்றது வாழையும் வந்து நிற்கிறேன். அப்போ நாங்கள் இப்போ அவருடைய தோட்டம் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். மற்றது அவர்கிட்ட வாழ்க்கை முறையை பற்றி நாங்கள் அப்படி கேட்டு இந்த தோட்டத்தில் உள்ள விஷயங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் வந்தங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோட்டம் வந்து சரியாக எங்கே இருக்குண்டு அடையாளப்படுத்தின பாருங்கோ. நாங்கள் மந்தியிலிருந்து அப்படி அந்த கொடியாமத்துக்கு போகிற ரோட்டில் வரைக்கல ஏன்னா இப்படியே அந்த மெயின் ரோட்டோட இந்த ஐயாண்ட தோட்டம் இருக்குது. இதால் நாங்கள் இப்போ கடந்து தான் போகணும். எல்லாம் வீதியில் அடைச்சி ஏன்னா வாரம் ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களை பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு 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 ஊக்குவிப்பு நிறும். அதாவது நாங்களும் இப்படி காணிகள் இருந்தால் செய்யலாம்னு சொல்லி பாருங்க. சின்ன ஒரு காணி தானா ஏன்னா இங்கே வந்து மிளகாய் ஒரு சைட்டில், அடுத்தது எங்களை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னால் கோயில் ரைட். அப்படியே நடுவில் வேறுங்க அப்படியே சென்டரில் வந்து இருக்குது தக்காளி இருக்குது. அதை நான் காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னால் கறி மிளகாய் இருக்குது. ஒரு சின்ன பகுதிக்குள்ள வச்சுக்கிறாரு. இந்த மிளகாய் பாருங்கோ இதெல்லாம் வந்து இப்போ அறுவடைக்கு இப்போ தயாராகிட்டு தான் இப்போ பிடுங்கி கொண்டிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா பச்சை மிளகாய். நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் முதல், அதுக்கு பிறகு ஐயாவோட கதைப்போம்மா. ஓகே, அப்படியில் ஒரு குறிப்பிட்ட மிளகாய் கண்டு நிற்கிது, நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு பின்னாலேயும் வந்து ஆட்டியோ தோட்டம் கொண்டு இருக்க நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம். தக்காளி பழத்தை பார்ப்போம். இப்போ சரியான மலிவு மக்கள் வந்து எங்கிட்ட ஊரில் தக்காளி பழம் இல்லாட்டி என்ன சொல்கிறது 500 ரூபா 600 ரூபா அப்படிலாம் போனது. இப்போ பார்க்க போனால் 100 ரூபா வரும்போல இருக்குது. வேறு வந்தால் நல்ல பச்சை பசைன்னு சொல்லி தக்காளி பழம் இருக்குது. ஓகே, இதில் கொஞ்சம் பழுத்து இருக்குதா, இதில் கொஞ்சம் நிறமாக இருக்குது. அதுங்களா தக்காளியை அப்படி இந்த லைனில் ஃபுல்லாக அப்படியே நூல் கட்டி தடியெல்லாம் வந்து ஊண்டி போட்டு வச்சிருக்கணும். இப்படி பின்னுக்கு போமா இப்படியே வந்தோம்னாலும் இங்கே கறிமிளகாய் பாருங்கோ. ஒரு சின்ன ஒரு கண்டு தானா, நான் நினைக்கிறேன் கடைசியாக ஒரு அடி தான் பெறும். இந்த ஒரு அடி வந்து கண்டில் வந்து நிறைய காய், ஒரு மரத்துலேயே ஒரு 5-6 காய் இருக்குது. அது நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாரு. இதில் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அங்கே போனோம்னால் ஒரு கண்டிலே வந்து 4-5 கறிமிளகாய் இருக்குது, நல்லா பெருசு. இதில் வர மாதிரி இருந்தா பார்த்தீங்களா என்ன ரைட். அப்படியே நாங்கள் இந்த லைனில் கறிமிளகாய் பார்க்கலாம். இந்த வரம்புக்கு இந்த வேலிக்கு அங்கால வேற ஒரு ஆக்கண்ட தோட்டமா. இது நாளைக்கு குறைஞ்ச ஒரு 3 ஏக்கருக்கு மேலே வரும். இங்கெல்லாம் போயிடலாம் என்றால் கேள்வி இல்லாமலாம் போகக்கூடாது. அதே மாதிரி இங்கால அடுத்த பக்கம் பார்த்தோம்னால் இங்கால ஒரு வேலி இருக்குது. இதில் ஃபுல்லாக தக்காளியும் கறிமிளகாய் மரம் வந்தால் நல்ல பெரிய மரம். இது ஐயாண்ட மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு
கொஞ்ச நாள் தான் பெறும். நான் நினைக்கிறேன் 1 மாதம் 1.5 மாதம் கண்டு தான் பெறும். ஆனால் இதை பாருங்க நல்லா பெருசுந்தா. இதில் இருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். தக்காளி நல்ல செழிப்பாக நிற்குதா, நல்ல காய் இருக்கும். அங்கே நாங்கள் போயிடலாம், இல்லாட்டி நான் 6 நின்றா கேட்டு போட்டு வந்து இதை போய்ட்டு காட்டலாம். இந்த ஐயாண்டான் தோட்டம். நாங்கள் இப்போ இவரை கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன மரக்கன்றுகள் வந்து இருக்குன்னு சொல்லி. ஐயா வணக்கம். 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 சொல்லுங்கள் வந்து அதாவது இப்போ உங்கள்கிட்ட இந்த காணி வந்து இப்போ எத்தனை பரப்பு வந்து இதுக்கு இருக்குது தோட்டம்? 7 பரப்பு. 7 பரப்புண்ணா. 7 பரப்புக்குள்ளே வந்து இந்த தோட்டம் இருக்குது. என்னென்ன கண்டு வந்து வச்சுக்கிறீங்க வந்து? கோயில், ஓ, மிளகாய், ஓ, கரிமிளகாய். கரிமிளகாய் நாங்கள் இருக்கேண்ணா. ஓகே. மற்றது தக்காளி. தக்காளி அங்கே பின்னுக்கு இருக்குது. வேறு இந்த பச்சை மிளகாய் இதுவும் என்ன? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய், ரைட்டாக மிளகாய். நீங்கள் இப்போ ரொம்ப காலமாக செய்கிறீங்களோ வந்து? எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இதுக்குள்ள தோட்டம்? முதல்ல ஆரம்பத்தில் செய்தது சின்னல்ல ஒரு 20 வருஷம். ரைட்டு. சவுதியில் 20 வருஷம் நின்று வந்து பேசி. உங்களோட பேர் வந்து? சதானந்த். சதானந்தம் என்ன? நீங்கள் வந்து சொந்த இடம் மந்திய புலோலி தான்? மந்திய புலோலி தான். ரைட். ஓகேயா. அப்போ இந்த மழைக்கெல்லாம் வந்து இந்த பயிர் ஒன்றும் செய்த மாட்டேங்கலையே வந்து? இப்போ இந்த மழை வந்துச்சு இப்போ? இப்போவா? ஓ, இப்போ ஒரு டிசம்பர். மழைக்கு பிறகு தான். மழைக்கு பிறகு தான். ஆனால் மழைக்கு பிறகு நட்டதும் பயிர் இருக்குது. ஓ, அதனால் அது சேதம் இல்லை. சேதம் இல்லை. அப்படி வெள்ளங்கள் நண்டது சேதம். ரைட் ரைட். கூடுதலான சேதம் வரையில். ஓ, அப்படியேண்ணா. அப்போ இதுக்குள்ள இப்போ எவ்வளவு புயல கண்டு நிற்கிது இப்போ இதுக்குள்ள? 1500 கண்டு நிற்குது. 1500 கண்டு நிற்குது. அப்போ நீங்கள் இந்த முறை புயல வச்சிங்கன்னா வாரசம் புயல வைக்க மாட்டீங்க, வேறு வைப்பீங்களா? அப்படியா? ஓ, மாற்றி தான் வைப்பீங்கண்ணா. சரி, ஓகேயா. இந்த பக்கம் மாற்றி இப்போ இங்கால புயல வைக்கிறது, அப்புறம் இங்கால பக்கம் வந்து மாற்றி வேறு கண்டு வைக்கிறேன். அப்படி. ரைட். ஓகே ஓகேயா. வேறு இங்கால மிளகாய் வந்து எத்தனை கண்டு இருக்குது? மிளகாய் 900 கண்டு இருக்குது. 900 கண்டு இருக்கா அதில்? ஓ, ரைட்டு ரைட். ஓகே ஓகேயா. இப்போ மிளகா வந்து நீங்கள் பிடுங்க தொடங்கியாச்சு இல்லை? ரைட். ஓகே ஓகே. மற்ற கறி மிளகாய் எவ்வளோ வரும் அது? அது 400 நிலையம் இருக்குது. 400 இருக்குது. 400 கண்டு இருக்குதாண்ணா. அப்படி. ஓகே. தக்காளி சுமார் சின்னதாண்ணா அது? தக்காளி 100 கண்டு தான். 100 கண்டுண்ணா. பாருங்க வந்து இந்த சின்ன ஒரு 7 வரப்பு காணிக்கில் வந்து என்ன 7 வரப்புண்ணா? 7 வரப்பு காணிக்கில் வந்து ஐயா வந்து சுய முயற்சியில் வந்து இந்த தோட்டத்தை அமைச்சு தனியாக வந்து பேணி பாதுகாக்கிறாரு. அப்போ நீங்களும் தனியாக 2 கிலோ வந்து கஷ்டப்பட்டு செய்கிறது ஃபுல்லாக? யாரும் உதவியுமே இல்லை? சம்பளத்துக்கு கிடைக்கிற கோயில ஓடின நேரம் சம்பளத்துக்கு ஆகலாம். ரைட்டு ரைட். ஓகேயா. எத்தனை நாளைக்கு ஒரு இறைப்பீங்க வந்து இதுக்குள்ள? இதுக்கா? ஓ, 4 நாளைக்கு ஒருக்கா. 4 நாளைக்கு ஒருக்கா மிளகாய்க்கு இறைப்பீங்க, தண்ணி இறைப்பீங்க? புயல கண்டு இல்லாத புயல கண்டு எல்லாத்துக்கும் மாறி மாறி இறைப்பீங்க ஏன்னா? ஓகேயா. ஒட்டு கிணறு தான் ஏன்னா? ஒட்டு கிணறு. ஓ, அதான் நல்ல குளிர்ச்சி ஏன்னா? ரைட் ரைட். அப்படி. ஓகே 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 ஓகே. சரி. அப்போ இந்த மண் வந்து என்ன மண் அது? இது வந்து இருவாட்டி மண். இருவாட்டி மண் என்ன அது? சில கண்டுகள் வச்சா அதுக்கிற மாதிரி வராது, சிலது வர பார்க்கும், அப்படி தானே? அப்படி. ஓகே ரைட். இப்போ என்னென்ன நோய் தாக்கம் வந்து கூட அவங்களுக்கு இங்கே வந்துருக்குது? இந்த பயிர் இருக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ மிளகாய் எடுத்துக்கொள்வோம், இந்த பச்சை மிளகாய். ஓ, இதுக்கு சந்தை குத்தி, ஓ, பூச்சி தாக்கம் எல்லாம் இருக்குது. ஓ, மருந்து அடிக்கிறது. மருந்து அடிக்கிறது ரசாயன முறையில் வந்து மோஸ்ட் பிளான் மருந்து அடிப்பீங்க வந்து? அப்படின்னா சரி சரி. ஓகே. அப்படி. அது பூத்து காய்க்கிறதுக்கும் மருந்து தான். பூத்து காய்க்கிறதுக்கு அந்த மோஸ்ட் பிளான் அடிக்கிறோம் இல்லை? ஓ, அது கிருமியையும் கொல்லும், பூத்து காய்க்கிறதுக்கும். ரைட் ரைட். அப்படியே நான் ரைட். பாருங்க வந்து இப்போ இந்த மிளகாயம் வந்து ஒவ்வொரு இனம் இருக்குல்ல. இப்போ என்ன பச்சை மிளகாயில வந்து இந்த 2-3 நல்ல காரமாக இருக்கும் உண்டு. எம்ஐ 1 எம்ஐ 2 அப்படி இருக்கு. இப்போ கன இனம் இருக்கு. பங்காரு ரஜினி. ஓ, ரஜினி ஏன்னா அப்படிலாம் சொல்லிடணும் வந்து? அப்படி எல்லாம் இனம் இருக்கு இப்போ. சரி சரி. ஓகேயா. வேறு இப்போ உங்களை ஒன்று கேட்கணும் வந்து நீங்கள் இப்போ இந்த முதல் இருந்தது 2 இருந்தால் எம்ஐ 1 எம்ஐ 2 வந்து மகாயில் கொள்ளாமல். ஓ ஓ ஓ இருந்தது. இப்போ பங்காரு ரஜினி நிறையண்ணா கைப்பிடிட்டா அது இது கட்சி. அதான் உங்களோட காலத்தில் வந்து என்ன இனம் இருந்துச்சு மிளகாய் வந்து? இப்போ ஆரம்பத்திலே இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு 90ஆம் ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொள்வோமே. எம்ஐ 1 எம்ஐ 2 அவ்வளோதான். இப்போ தான் நிறைய வகை நான் அப்படி தான். ஓகே ஓகே. அப்படியே இந்த கரிமிளகாய் வந்து கரிமிளகாய் நோமலாக வந்து இருக்கிற இனம் மாதிரி தானே? கரிமிளகாய் மாயா அண்ட இனம் தான் இது. மாயான்னு சொல்லி நான் அப்படி. ரைட்டு ரைட் ரைட். இங்கெல்லாம் இந்த பாருங்க தக்காளி தான். இப்போ தக்காளிக்கு தண்ணி விட இல்லையோ? பிடுங்க தொடங்கியாச்சா தக்காளி? ஓ, பிடுங்குறது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பிடுங்குவீங்க?
இது நாங்கள் இப்போ முதல் தரம் ஒரு கிழமைக்கு ரூபா பிடுங்குவோம். ஆஹா 2-3 தடவை பிடிங்கின பிறகு ஓ பழுக்க விடுறது. பழக்க விடுறது என்ன இப்போ கொஞ்சம் மேலேஞ்சிட்டு ஐயா. இப்போ மல்லி இல்லாட்டிக்கு தக்காளி பழம் விலை வந்து 600 கூட போனது என்ன கூட என்ன இப்போ 100க்கும் அதான் என்ன எங்களுடைய அப்பா எல்லாம் தோட்டம் தான். ஆ இப்போ நான் சின்ன படிக்கிற காலத்துலேயே, ஓ அதாவது வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துலேயே அப்பா அவ்வளோ தோட்டத்துக்கு வார இல்லை. பாறையில் ஆ நாங்களாம் செய்து தொடர்ந்து செய்கிறோம் தோட்டம் ஆ தோட்டம். ஆஹா அதனால் எங்களுக்கு தோட்டம் ரெண்டு இல்லை. புதுசு இல்லை உண்டு உங்களுக்கு புதுசு எல்லாமே பரம்பரையாக பரம்பரை பழையனது அப்படியே வந்து அதான் அதான். அடுத்த ஐயா வந்து இங்கே கோயிலில் வந்து நடுவில் பூத்து இருக்கு போல என்னது அப்படி இல்லை, இது விதைக்கு விட்டுருக்கு. விதைக்கு மற்றதெல்லாம் தலைப்பு தட்டியாச்சு. ரைட்டு இங்கே இந்த தலைப்பு இருக்குல்ல. பொறுங்க வரேன். ஆமாம், இந்த தலை இது என்ன இது தட்டினா தான் இந்த கீழ் இலிகள் நீண்டு தடிப்பேறி பெருக்கும். பேருக்குமா அப்படியாண்ணா? ஓ ரைட்டு ரைட்டு ஓகே. அந்த மாதிரி விஷயமும் இருக்கும் அப்படியே. அது அந்த 4 இருக்குல்ல, அது விதை எடுக்கிறதுக்காண்டி விட்டுருக்கு. விதை எடுக்கிறக்காண்டியாண்ணா வார வருஷம் எடுத்து விதை நாற்று போட்டு நடுறாங்க. ரைட்டு ரைட்டு ரைட்டு. இந்த இப்போ கோயிலில் வந்து இப்போ வச்சு இப்போ இவ்வளோ மாதத்தால் இப்படி அறுவடை செய்யலாம்? கோயிலை வச்சு 5 மாதத்துக்கு பிறகு தான். இதுக்கு ஒரு பேருக்கு இல்லை, பணப்பயிர்ண்டுண்ணா. பணப்பயிர் சொல்லி நம்ம தான் அப்படி. ரைட்டு ஓகே ஓகே. பணப்பயிர் பணப்பயிர்னு உள்ளது. அதாவது இது வந்து அந்த பனி காலத்தில் இந்த என்ன கோயிலை வந்து கொஞ்சம் நல்ல செழிப்பாக வரம்புன்னு சொல்லுவார். என்ன அப்படியா? ஏன்னா இந்த முறை அப்படி இல்லை. இந்த என்னதுக்காண்டி அப்படி? இந்த முறை பனி இல்லை. அதான் ஆனால் குளிர் இருக்குது, பனி இல்லை. குளிர் இருக்கு, பனி இல்லை. பனி இல்லை, பனி தண்ணி இருக்குல்ல. ஓ அது பட்டுதேண்டா தான் கோயிலை கண்டு அந்த மாதிரி வேறு அப்படி. ஓகே ஓகே. மேட்டது என்ன பின்னாலேயே வந்து இருக்க தோட்டம் மேட்டாது? அது எனக்கு தெரிஞ்சபடியும் தான் அவன் வேலையை போட்டான். வேலையை போட்டுடுறாங்க அப்படியா? அது ஃபுல்லாக அப்படியே அடைச்சிருக்கு அப்படியே. ஓ அது அந்த அதில் வேலி. ரைட்டு ரைட்டு ரைட். சரி ஏன்னா அவன் வேலையை போட்டான். ஓகே ஓகே சரி ஐயா. அப்போ நீங்கள் உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்லை எங்களுக்கு கஷ்டம் இவ்வளோ தூரம் வந்து மினாக்காட்டு சொன்னது பெரிய விஷயம். அப்படி இல்லையா? இப்போ என்னென்ன மக்களை வந்து பார்த்தீங்க என்றால், இப்போ எங்களுக்கு வந்து இந்த தோட்டங்கள் வந்து வீடியோ போடுறது வந்து இப்போ ஒரு வளமை. நாங்கள் இப்போ நிறைய காலமாக வந்து நாங்கள் இப்போ செஞ்சுட்டு வரோம் இந்த சேனலில் வந்து. அப்போ இந்த ஒவ்வொரு இந்த மரக்கறிகள், இந்த மரக்கண்டுன்ற விளைச்சலை பற்றி வந்து தனித்தனி வீடியோ வந்து இருக்குது. எப்படி நாங்கள் இப்போ இந்த பயிர் வச்சு உண்டாக்குறது, அதில் உள்ள விளைச்சலை பற்றி வந்து தெளிவான விளக்கத்தோட எங்கள் சேனலில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். தனியொரு ஐயாவுடைய அந்த சுய முயற்சியில் வந்து அமைக்கப்பட்ட இந்த தோட்டம் வந்து என்ன மாதிரி வந்துருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ காட்டினாங்க. அப்படி நாங்கள் காட்சி பார்த்துனாங்க. மற்றபடி வந்து இன்னும் நீங்கள் இப்போ இந்த விளைச்சலை பற்றி பார்க்கணும் பண்ணால் மிளகாய் பற்றி எங்கள்கிட்ட சேனல் இருக்குது. அதே மாதிரி வந்து கோயிலை பற்றி இருக்குது. எல்லாம் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். என்ன ஐயா? சரி, அப்போ நீங்களே இப்போ இறக்க போகிறீங்களோ? ஆமாம். அப்போ நீங்கள் இறங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ சுற்றி பார்த்து போட்டு அப்படியே வீடு எடுத்து போட்டு அப்படி நாங்கள் போகிறோம். வேணா ஓகே ரைட். அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஐயா இறக்க போகிறேன். அப்போ மழை வந்தால் மிஷினுக்கு தண்ணி போவாதோ? மேலே மூடினாலும் தண்ணி பறக்குமே ஏன்னா இந்த கவர் இருக்கிறபடியா அப்படி கடும் மழைக்கு தாக்கி பிடிக்காது. கடும் மழைக்கு கஷ்டம்தான். ஓகே ரைட். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கண்டு? நார்மல் மழைக்கு பிரச்சனை இல்லை. நார்மல் மழைக்கு சிக்கல, பெரிய அடமழை வந்தால் சிக்கல். அடமழை வந்தால் சிக்கலாம். ரைட் ரைட் ஓகே. கவர் இருக்கிற பெட்ரோல் அடிக்கிறது ஒரு இதில் சுற்றி போட்டு வேறு வந்தால் இப்படி தான் இழுத்து இறக்கிறது. ரைட். கயர் அடிக்கும் கவனம். திருப்ப அடிக்க பார்க்க வேணா? இல்லை நான் இழுக்க உங்களுக்கு அடிக்க வேணும். ஆசிக்கல இல்லை. ஓகே தண்ணி வருது. அப்போ இன்றைக்கு எதுக்கு விட போகிறீங்க தண்ணி? என்ன கோயிலுக்கு விட போகிறீங்களோ இல்லாட்டிக்கு? கோயிலுக்கு. ரைட்டு. அப்படியே வாய்க்கால் மூலமாக அப்படியே விட வேண்டியா? இப்படி இந்த வாய்க்கால் மூலமாக வந்து எல்லாம் வெட்டி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்குது. அப்போ ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பேர். 2 மகன்மார். ட்வின்ஸ் 2 பேர். எனக்கு 50 வயது மட்டும் பிள்ளைகள் இல்லை, கல்யாணம் செய்து. 50 வயசு மட்டும் பிள்ளைகள் இல்லையா? 39 காட்டினா லேட்டாக தான் காட்டினேன். அப்படியா? என் பொறுப்பு கூட இருந்தால் அப்படியா? ரைட்டு. லேட்டாக தான் காட்டினேன். 10 வருஷம் இல்லை. 10 வருஷமாக பிள்ளைகள் இல்லை. இந்தியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சு இப்போ ட்வின்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கு. அது இப்போ என்ன செய்யணும்? இப்போ
படிக்கணுமா கோவில் படி ஓயே படிக்கணும் ட்வின்ஸ் ஓகே ஓகே ரெண்டு மாம்பழ பிள்ளைகள் சொல்லுமா சரி சரி சந்தோஷம் ஓகே ஓகே ஐயா சரத்தை மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா ஆள் தண்ணி இறைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு வாய்க்காலால் தண்ணி போடி கொண்டு இருக்குது நாங்கள் நடக்க வந்து வாய்க்காலில் கால் வச்சு தான் நடக்கணும் ஒரு மார்க்கெரி நாங்கள் விளிம்பில் விரம்பில் கால் வச்சோம்னு சொல்லி சொன்னால் சரி உடச்சி விட்ருவோம் பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இன்னும் நிறைய வளருமா இந்த கோயிலை கண்டு வந்து இன்னும் நல்லா என்னது தடிப்பாக வரும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இலை நீங்கள் பார்க்கலாம் இல்லை மென்மையான ஒரு இலை மாதிரி இருக்குது ஓகே அவர் வேலையை பார்க்கட்டு நாங்கள் வந்து இப்படி சுற்றி பார்ப்போமா இன்னும் கொஞ்சம் நாள் போகணும் தக்காளி சிலது ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கிழமை போச்சுண்டா சரியாக இருக்கும் கொடுங்க சரி மக்களே இந்த கிராமத்து ஐயாவனுடைய வந்து அழகான சின்ன ஒரு குட்டி தோட்டம் உண்டு ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 7 பரப்பு காணிக்குள்ளே ஐயா அப்படி தான் சொன்னவர் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி காட்டியிருப்போம் மிளகாய் மற்றது கோயில் தக்காளி எல்லாம் வச்சு உண்டாக்கி இந்த வாக்கையை வந்து கொண்டு போகிறாரு அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களோட ஊரில் வந்து உங்களுக்கு காணிகள் இடங்கள் இருந்திருந்தால் சின்ன ஒரு இடம் இருந்தாலே வந்து நீங்கள் பயிர்களை வச்சு வந்து நீங்கள் பயன்பெறலாம் நானும் வந்து எங்கிட்ட வீட்டை வந்து இனிமேல் இந்த மரக்கறி இந்த கண்டெல்லாம் வச்சு ஒரு தோட்டம் கொண்டு அமைக்கலாம் வேண்டிய ஒரு ஐடியா இருக்குது இதில் பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வேறும் அந்த முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்